ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். సమస్యకు జయ జగన్నాథ్ సమస్యకి ఏం తెచ్చంతే ఏం తెసకు சிறுதாந்த். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்மளோட வில்லேஜ் டூர் போட போகிறோம். ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க வில்லேஜ் டூர் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. பட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அக்கா தான். ஏன்னா அவங்க தான் அவங்கள ஊர் சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அக்கா சொன்னாங்க, நீ வந்து வில்லேஜ் டூர் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தல, வில்லேஜ் டூர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. மருமகளாக இருந்து நான் எடுக்கிறத விட அவங்க எடுக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண முடியுமா இல்லைன்னு தெரியாது. பட் நான் அதை ஃபேஸ் பண்ண விரும்பலை. அந்த ஒரு ரீசன் மட்டும்தான். மற்றபடி எனக்கு எடுத்து போடக்கூடாது அப்படின்லாம் இல்லை. எனக்கு அதை பிடிக்கும். போடுறது வீடியோஸ் எங்கே போனாலும் அதை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையோடாமே இருக்கா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. இங்கே இருக்கிற மைண்ட் செட்டும் அதே மாதிரி தான். ஸோ அதனால தான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அந்த டூர் தான் போட போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து நான் எங்கெங்கே போனேன், எந்தெந்த கோவிலுக்கு போனேன், அவங்களையும் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா அந்த இடத்துல நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேணான்னு தோணுது. ஏன்னா அங்கே இருந்த கிளைமேட்டு, அங்கே இருந்த காற்று, அதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். அதனால தான் சரி வாங்க. இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கால் போகலாம். காய் வீடியா நீயான வீடியோ சொல்லுங்க சில்பா துர்கை சூப்பராக இருக்கு. ஹாய் ஹாய் சொல்லுமாம்மா. ஹாய் பாய். ஹாய் பாய். நான் வா. வா வா. கோவில் இருக்கா, அங்கே ஒரு கோவில் இருக்கா, போயிட்டு வரலாம் வா. எடுத்துட்டு இருக்கேன்க்கா, வாக்கா. இன்னொரு பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரண்ட் கேமராவோட தான் பேக் கேமராவோட. பேக் பேக் வயல் எல்லாமே காட்டணும் நிறைய பேர். அவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த பக்கத்து அழகாக வந்து வாடா வா. அதிகமாக இருக்கு. அலூராண்ணா குளம். இது வந்து பொக்கோரி. பொக்கோரி பொக்கோரி கொடியா பொக்கோரி சொல்லுவாங்க. இல்லைன்னா கொடியா சொல்லுவாங்க. தண்ணி இடம் இருக்காதா? தண்ணி இடம் இல்லைக்கா, எங்களுக்கு இடமே இல்லை. இதில் தண்ணி இடம் எங்கே இருக்கிறது? இன்னைக்கு முடியுமா இல்லை? இதுவா மாமா? வரல, சாமி சிலை வரலன்னா ஃபுல் டைம் வந்தால் தான் பூஜை பண்ணுவாங்க. ஓஹோ, முனீஸ்வரர் எப்பொழுதுமே தனியாக தான் இருக்கு. பயங்கரமாக இங்கே எங்கே வேற எங்கே கோயில் இருக்குன்னு சொல்லு. அவ்வளோதானா?
இங்கே தான் ம் இல்லை இது மட்டும் ஓப்பன் பண்ணுங்க, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. புதுசாக கட்டியிருக்காங்க பார்த்தியா, அழகாக இருக்குது. இங்கே ஹோமம் பண்ணது. அந்த வாசமே செமையாக இருக்குல்ல. இருக்கா, அங்கேருந்து இருக்கா, செம்மையாக இருக்கு சாமி. இந்த இருக்கு. சூப்பராக இருக்காங்க. அக்கா இவனை கொஞ்சம் ஒரு இது பண்ண. ஹாய் சொல்லு. ஹாய். போதும். இங்கே ஒரு ஹனுமான் இருக்குக்கா, இங்கே பாரு அக்கா, சுற்றி இருக்குக்கா. இது என்ன சாமிக்கா இது? இது ஹனுமன் தான். இல்லை மாமா கேட்பாரு. அது இல்லை. இது வந்து ஹனுமான். 4 பக்கமுமே ஹனுமான் தான். வா. பேக் சைடு கேமரா லைட்டா அம்மா அம்மா அப்படி ஒண்ணு நீ எடுத்துக்காத. விட அவன் நடக்கட்டும், விட அவனுக்கு நல்லா இருக்கும். அவன் எடுக்கிறான்ல, அதை அனுப்ப சொல்லிடலாம். பாதி ரெண்டு பேர் ஐடியில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டை சுற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வில்லேஜ் டூர் பார்க்கலாம். குட்டி பையன் வந்து கொஞ்சம் இடையில ஒர்க்கு பண்ணுறான். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க பண்ண அலப்பறை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து ஊருக்குள்ளார நான் போகும்போது வந்து எடுக்கலாம், ஏன்னா போகும்போது ரொம்ப மழை வந்துகிட்டே இருந்துச்சா, அதுக்கப்புறம் நின்றுச்சு. இப்போ வீட்டுக்கு ரிட்டன் போகும்போது நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த கோவிலெல்லாம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஊருக்குள்ளே தான். ஊருக்கு இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம வீட்டுக்கு. இந்த சைடில் வந்து ஒரு 2 இடம் தான். ஆனால் எங்கள் ஊரில் வந்து அந்தளவுக்கு எல்லாமே வந்து பெருசாக எல்லாமே இருக்காது. ஓரளவுக்கு மினிமம் இருந்தாலும் ஒரு 800 வீடு அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், அக்கா வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க வில்லேஜ் டூர் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. முந்தா நேற்று வீடியோவில் கூட நான் வந்து பாதி இடத்த வந்து உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்பேன். அக்காவும் சுற்றி காமிச்சிருப்பாங்க எங்கள் வீட்டு வரைக்கும், தோட்டத்துலேருந்து எங்கள் வீட்டு வரைக்கும். அங்கேருந்து தான் ஊர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் அந்த ஹனுமான் கோவில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டார்ட்டில் வந்து எண்ட் ஆகும். அங்கேருந்து ரிட்டன் வந்து வந்துட்டுருக்கும். பாருங்கள், எல்லா வீடுமே வந்து நடுவில் ஒரு ரோடு இருக்கும். எல்லா வீடும் வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து பக்கத்துலேயே தான் இருக்கும். கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது. இங்கே வந்து அத்தி பழம் மரம் இருந்துச்சு. அவங்களுக்கு மேபி அது கிடைக்கல போல். இது வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இது அத்தி பழம் மரம் இங்கே கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா. நான் வந்து முன்னாடி போயிட்டுருந்தேன், ஏன்னா செம்மையாக சேருங்க பாருங்களேன் எப்படி சேராயிட்ருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் அக்காவை கூப்பிடும்போது மழை டைமில் மட்டும் வந்துடாதீங்கக்கா அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏண்டி அப்படின்னாங்க. பார்த்தீங்க தானே நீங்களே, கண்குள்ள காட்சி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சேர் பாருங்களேன் எந்த அளவுக்கு காலை வைக்க முடியல, விழுற அளவுக்கு கூட போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் ஒன்று வெயில் டைமில் வந்தாலும் வெயிலில் சமாளிக்க முடியாது, குளிர் டைமில் வந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம், இந்த டைமில் அக்கா வந்து திருப்பி வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நானும் அக்கா வீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கடவுள் நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கோங்க ப்ளீஸ் எனக்காக.
இங்கே எல்லாமே வீடு எல்லாமே பாதி பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, பாதி பெயிண்டிங் பண்ணாமல் கூட இருப்பாங்க. இந்த சைடில் இந்த மாதிரி எழுதெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கல்யாணம் ஆக போது இந்த மாதிரி செவுத்தில் வந்து எழுதி வைப்பாங்க. இது ஒரு கல்ச்சராக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணுன்னு நினச்சேன், பட் வந்து சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை சொன்னேன். சரிக்கா நீங்கள் வந்து அது மட்டும் காமிச்சிட்டு, இது வந்து எண்ட் ஆக போகுது, இந்த சைடு வந்து இந்த ஊர் எண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நான் அக்கா கிட்ட சொன்னேன், இந்த பக்கம் வாங்கக்கா, இந்த பக்கம் வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு நம்ம பூஜை பண்ணிவிடுவோம். எப்போவுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சிவன் கோவிலில் காட்டியிருப்பேன், சிவன் கோவில் வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அக்காவும் வந்திருந்தாங்க. அக்காவும் வந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஷில்பாவோட ஹஸ்பண்ட் பாரதி. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அக்காவோட ஹஸ்பண்ட் எங்கேன்னு சொல்லிட்டு. முன்னாடி கிளம்பிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் அக்காவோட ஹஸ்பண்ட். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இங்கே வந்து சிவன் கோவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இவ்வளோ தான், இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குமாம்மா, அவ்வளோதான் இருக்கும். துர்கா கோவில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஹனுமான் கோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து சிவன் கோவில். பாருங்க எப்படி செட்டப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து சுற்றியுமே சாமி வச்சுருப்பாங்க. நான் சுற்றி காமிக்கல சாமியை, பட் அக்கா வந்ததுனால இது எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக கூட இருக்கலாம். அக்கா கிட்ட கூட சொன்னேன் நான், அக்கா இந்த மாதிரி சுற்றி காட்டினதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிவன் கோயிலில். ஏன்னா முழுசாகவே நான் சுற்றி காமிக்கலை, ஃபுல்லாகவே சாமியை ஃபுல்லாகவே நான் எடுக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னடி நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவங்க இருக்கிற நாள் முழுக்கும் 2 பேரும் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் போனதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே தலைவலி, இருக்க முடியல என்னால். ஏதோ தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னன்னு தெரியல, அவங்க இருக்கும்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பட் அவங்க போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சால் இன்றைக்கி கூட நான் அக்கா போகும்போது என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி அவங்களோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்காங்க, வேணா பாருங்கள். எனக்கு அவங்கள பற்றி பேசும்போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, என்ன தெரியல. பட் அவங்க இருக்கிற நாள் வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்க்கா, இந்த ஒரு ஹாப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது எனக்கு செட் ஆகாது. ஓகேவா? ஓகே வாங்க நம்ம வந்து கோவில் எல்லாமே பார்க்கலாம். உள்ளே எல்லாமே நம்ம போகக்கூடாது, உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க லேடிஸை. அதனால் இந்த மாதிரி கேமரா வச்சு கொஞ்சம் கையை முன்னாடி வச்சு இது பண்ணும். இதுதான் சாமி, யாருமே இல்லாத போது நிம்மதியாக பார்க்கலாம் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து எல்லாமே வீடியோ வந்து எனக்கு பாதி எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் அக்கா வரும்போது கூட ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்டு எல்லாரையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து தலையில் முக்காடு தான் போடணும், முக்காடு போடாமல் நான் வெளில வரமாட்டேன். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் நான் வந்து முக்காடு போட மாட்டேன், மற்றபடி வீட்டில் இருக்கும்போது நான் முக்காடு போட மாட்டேன். வெளில வரும்போது கண்டிப்பாக நான் முக்காடு போடுவேன். அப்படி போடாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அத்தை மாமனாராக தான் வந்து தப்பாக பேசுவாங்க அப்படின்றதுனால. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், என் மாமியாரை இன்னுமே நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அட்லீஸ்ட் யாராவது தமிழ்நாட்டிலேருந்து வராங்கன்னா மூஞ்சி ஏதாவது காட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் இது அக்கா என் வீட்டுக்கு வந்தது. மாமியார் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அக்காவுக்காக இது அக்காவுக்கு தங்கச்சிக்காக கூட வந்து வளையல் வாங்கிட்டு வர சொன்னாங்க. 2 பேருக்குமே புடவை எடுத்து கொடுக்க சொன்னாங்க. நான் அதை பண்ணணுமா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் மாமியார் வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அத்தி பழத்தை கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னுமே என் மாமியாரை மதிக்க ஆரம்பித்தேன். எனக்கு இன்னுமே என் மாமியாரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதுவுமே மூஞ்சி சுளிக்காமல் அவங்க பண்ணுற எல்லாமே என்ன எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல. மற்றபடி மாமியார் வந்து மீன் குழம்பாகட்டுமோ இல்லை சாப்பிட்ற விஷயத்தில் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அக்காவும் சொன்னாங்க, பரவாயில்ல ராதா, இந்த அளவுக்கு எல்லாமே யாரும் இருக்க மாட்டாங்க, நீ கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கொடுத்து வச்சவ தான் உண்மையாகவே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாமியாரை நான் வந்து கிடைச்சதுக்கு உண்மையாகவே நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் மாமியாரை கிடைச்சதுக்கு. அம்மாவை விட ஒரு படி மேலேனா அது என் மாமியார் தான். என் புருஷன் கூட முதல்ல சொல்ல மாட்டேன், என் மாமியார் தான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா அவங்க எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் யூடியூப் மூலமாகவே இந்தளவுக்கு என்னோடய ஃபேமிலி மூலமாக இந்தளவுக்கு நான் சப்போர்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அக்காவும் பார்த்தேன், தங்கச்சியும் பார்த்தேன். இந்தளவுக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அது அந்த ஹாப்பிக்கான முழுக்க காரணம் வந்து என் மாமியார் தான். என் மாமியாருக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். பட்
இப்போதைக்கு கையில் காசு இல்லை, பட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அது பண்ண முடியும். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து கோவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜெகநாத் கோவில், அதோட காம்பவுண்டு. இது நான் ஆல்ரெடி காட்டியிருக்கவே மாட்டேன் சரிங்களா, ஏன்னா எடுக்கும்போது ஏதாவது பேசுவாங்களோ அப்படின்றது தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எப்படி சுற்றி காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் மழை காலத்தில் வந்து சத்தியமாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா தண்ணி பாருங்களேன் எந்த அளவுக்கு தேங்கி கிடக்குதுன்னு சொல்லிட்டு, நடக்கிறதுக்குள்ளேயே வந்து கீழே விழுந்துற மாதிரி இருக்குது. இங்கே 2 வீடு பார்க்குறீங்கள முன்னாடி, அதை வந்து கலர் ஒயிட் கலரில் அடிச்சதுக்கு வந்து என் அம்மா என்னை தடுத்தெடுத்தவங்க பார்த்தீங்களா அவங்க. இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஜெகதீஷ் குட்டி பையன் வருவான் பார்த்தீங்களா, அவங்களோட வீடு. அதை காட்டணுன்னே மெயின் வந்து அக்கா கிட்டே சொன்னேன், அக்கா வீடு வந்து அவங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து பஜாருக்கு போட ரோடு, இதை வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ஸோ அதனால் எடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. இந்த 2 வீடுமே தான் வந்து அவங்களோடது. இது வந்து அண்ணன் தம்பி தான் வந்து. அதுக்கப்புறம் நம்மளோட ஏரியா அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம். நான் வந்து சாமிக்கு உள்ளே போகணும் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இருடி கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது 4 ரோடு இருக்குது. இப்படி ஒரு ரோடு, சாமிக்கு ஒரு ரோடு, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போகிறது, அதுக்கப்புறம் பஜாருக்கு போகிறது, 4 ரோடு அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் மாமா வந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஆனால் மாமா விஷயத்த சொல்லும்போது ரொம்பவே சொல்லணும், நிறைய வேலை பார்த்துருக்காங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோவிலே முடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வந்து அவங்க வந்து அடுத்தவங்க வீட்டில் இருக்கோம் அப்படின்ற ஃபீலே இல்லாமல் அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. தேங்க்யூ மாமா, இந்த அளவுக்கு நீங்கள் இருந்ததுக்கு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது வந்து நம்ம வீட்டோட ஜன்னல் டிசைன் வந்து வச்சுருந்தோம். நான் பேக் சைடு காட்டணும்னு நினச்சேன். அக்கா வந்து நீ சொல்லிகிட்டே இருந்தியடி பேக் சைடு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொன்னேன். மாமாவை பற்றி நிறைய சொல்லணும், ஏன்னா அவங்க வந்து என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவங்க ஊருக்கு போகிற வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்குள்ளே நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணிவிடுவேன். இது வந்து மார்னிங்கு வந்து ஒரு 11 மணிக்குள்ளே வந்து அப்லோட் ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் வீடியோ எடிட்டிங் பண்ணி முடிக்கிறதே வந்து 10 மணி ஆயிடுச்சு. இப்போது அப்லோட் ஆகிறதுக்கு மேபி 1 hour ஆகுமா என்னன்னு தெரியல. இது வந்து சமைக்கிற ரூம், சமைச்சிட்ருக்காங்க, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கிட்ட வந்து பூஜை எல்லாமே நாங்கள் பண்ணல, நார்மலாக போய் கும்பிட்டுட்டு வந்தோம். நாங்கள் வந்து பூஜை பண்ணணும்னு நினச்சி பிளான் பண்ணி போகல. நாங்கள் வந்து கடைசியில் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது வாங்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். பட் முடியல, நாங்கள் போனதே வந்து ரொம்ப லேட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து ஜெகநாத் சாமி உங்களுக்கு ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன். இதுதான் வந்து எங்களோட வில்லேஜ் டூர். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கிளியராக இருந்துச்சா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.